அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறவர் அருள்மிகு காலபைரவருங்க. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பெரும்பாலும் இவருக்கு வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறந்த நாளுங்க. அதோட ஞாயிற்றுக்கிழமையுமே இவரோட வழிபாடு மேற்கொள்ளலாங்க. சொந்த தொழில் அமையாதவங்க காலபைரவர் வழிபாடு மேற்கொள்ளும் போது அவங்களுக்குன்னு ஒரு சொந்த தொழில் அமையுங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க தொடர்ச்சியாக இவரோட வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதிக லாபம் வருங்க அப்படிங்கிறது வரலாறு கதைகள்லேயே இருக்குதுங்க. மேலும் இவர் பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவார் அப்படிங்கிறதுமே நம்பிக்கைங்க. வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையான வழிபாடுங்க. காலபைரவர் சன்னிதானம் போய் அவருக்குன்னு தனியாக சன்னிதானங்கள் இருக்குதுங்க. அப்படி இல்லைன்னா சிவன் ஆலயம் எல்லாத்துலேயுமே இவருக்குன்னு தனியாக அங்கே ஒரு சந்நிதி அமைச்சிருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு முடிஞ்சதை ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. தீபம் போடுற முறை எப்படி அப்படின்னா, நெய் தீபம் போடலாங்க, அல்லது தேங்காயில் நெய் தீபம், அல்லது பூசணிக்காயில் நெய் தீபம், அல்லது நல்லெண்ணெய் தீபம் அந்த மாதிரி போட்டு சிவப்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாங்க. காலபைரவர் சன்னிதானம் போயிட்டுங்க, அங்கே போனதுக்கு பின்னாடி அங்கே இருக்கிற நாய், அதாவது அவருடைய வாகனமான உயிரினத்துக்கு நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதை வாங்கி போட்டும் கூட அவருக்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி வழிபாடு மேற்கொள்ளலாங்க. இது எல்லாமே தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்குங்க. இது அனுபவ ரீதியாக நான் உணர்ந்துருக்கிறேங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. நம்பி போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கங்க.